ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த லாக்டவுனில் நம்மளால் வெளியே போக முடியாதுங்க. அதனால் வீட்டில் இருக்கிற மாம்பழமும் ரவையும் வச்சு ஒரு சூப்பரான கேக் ரெடி பண்ணியிருக்கிறோம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. வாங்க இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு மாம்பழம் எடுத்துருக்கிறேன். இந்த மாம்பழத்தில் இருக்கிற பல்ப்பு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரவை எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவு சர்க்கரை. நான் இன்றைக்கி 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரவையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்தா மாம்பழம் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவையை அளந்தோமோ அதிலே 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத ஆயில் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுடைய கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் ஊற விடலாங்க. அப்போ தான் ரவை நல்லா சாஃப்ட் ஆகும். நம்ம கேக் பேட்டர் ஊறுறதுக்குள்ளே நம்ம ஒரு கேக் டின்னில் நல்லா ஆயில் எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிடலாம். 2 ஸ்பூன் மைதா போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி வச்சிடலாம். உங்கள்கிட்ட கேக் டின் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண எவர் சில்வர் பாத்திரத்தில் கூட ரெடி பண்ணி வைக்கலாம். இப்போ கேக் பேட்டர் நல்லா 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இதில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ பேட்டர் ஊறினதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டரை நம்ம டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருக்கிறேன். இந்த டூட்டி ஃப்ரூட்டியில் ஒரு 1/4 ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா கலந்து விட்டு கேக் மேலே அழகாக தூவிடலாம். உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்தால் நட்ஸ் கூட எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை சேர்த்து நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் டின்னை இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் பேட்டரி நல்லா ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம கேக் மேலே அழகாக அந்த டூட்டி ஃப்ரூட்டியை தூவி விடலாம். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த மேங்கோவோட எல்லோ கலர் பாருங்கள், கேக்குக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கேக் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம எவ்வளோ ஈஸியாக செஞ்சோன்னு. இப்போ வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு போர் அடிக்காமல் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதாவது செஞ்சு கொடுத்துட்டே இருக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. நீங்கள் இந்த கேக்கை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். குக்கரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு சேர்த்து சிம்மில் வச்சு குக்கரை ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். குக்கரோட ரப்பர் போடாதீங்க, விசில் போட வேண்டாம். குக்கர் சிம்லேயே இருக்கட்டும். அப்படியே மூடி வச்சு 40 நிமிஷம் பேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் நீங்கள் ஓப்பனே பண்ணி பார்க்காதீங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. வாங்க கேக் பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணலாம். ஒரு கத்தி வச்சு உள்ளே குத்தி பாருங்கள். உள்ளே ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட டூத் பிக் இருந்தாங்கன்னா டூத் பிக்கில் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், கத்தியில் கேக் ஒட்டவே இல்லை. கேக் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு இப்படி சைட்ஸில் இந்த மாதிரி பண்ணோன்னா கேக் நல்லா ஒட்டாமல் வரும். பாருங்கள், நம்ம கேக் டின்னை நல்லா டஸ்ட் பண்ணி வச்சதுனால ஒட்டவே இல்லை. அடியில் தீய கூட இல்லை. எவ்வளோ அழகாக கேக் ரெடியாக இருக்குது பாருங்கள்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மேங்கோ ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த கேக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.